இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஆலம்பர்ஸ் பிரின்சிபல். ஏற்கனவே பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் பார்த்தாச்சு. அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் எப்படி எழுதணும், டோட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, டோட்டல் ஃபோர்ஸ் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போது ஒரு சிஸ்டமுக்கு டிஆலம்பர்ஸ் பிரின்சிபலை அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதோட டெரிவேஷன் நான் இப்போது போட்டு காட்டுறேன். நமக்கு ஏற்கனவே தெரியும் டோட்டல் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு applied plus constraint. இப்படி தான் நம்ம எழுதணும் அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா கேபிட்டல் F A அப்ளைடு ஃபோர்ஸ், சரிங்களா. அப்புறம் கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸை ஸ்மால் f அப்படின்னு எடுத்துக்கலாம், C அப்படின்னு போட்டுக்கலாம் சார். இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு FA plus FC that is equal to 0 அப்படின்றது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் சிஸ்டமுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சிஸ்டமுக்கு நம்ம அப்ளை பண்ணும்பொழுது Fi. இப்போது அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் கான்செப்ட், சரிங்களா. இப்போ நியூட்டனியன் கான்செப்ட் பிரகாரம் நம்ம F எப்படி எழுதலாம் அப்படின்னா Fi equal to P dot அப்படின்னு எழுதுவோம். that is equal to Fi F மேலே எழுதிக்கிறோம் EA I plus FC I that is equal to P dot I, சரிங்களா. இப்போ நியூட்டன் பேஸ் பண்ணி நம்ம இந்த ஃபோர்ஸை எழுதணும் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். இங்கே வந்து P அப்படின்றது லீனியர் மொமெண்டம், சரிங்களா. லீனியர் மொமெண்டம். F அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ், இது கன்ஸ்ட்ரெயின்ட், இது டோட்டல் ஃபோர்ஸ், சரிங்களா. இப்போது நம்ம டோட்டல் ஃபோர்ஸை எழுதியாச்சு. இப்போ நியூட்டனை பேஸ் பண்ணி அதை எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சிஸ்டமில் வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ண போகிறோம். நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் ஒர்க் டன் பை தி கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்றது நமக்கு தெரியும், சரிங்களா. அப்போது del W that is equal to sum over I. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே எழுதியாச்சு. F C டாட் del R இங்கே I போட்டுக்குங்க. that is equal to 0 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்புறம் நம்ம இங்கே வந்து நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசிஷனை பொறுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதுவோம். அப்போது இப்போ சம் ஓவர் I F I A டாட் del R I, சரிங்களா. ப்ளஸ் இங்கே சம் ஓவர் I F I del Ri that is equal to sum over I P dot I dot del Ri. இதுதான். இப்போ இந்த டோட்டல் சிஸ்டமுக்கு நம்ம இங்கே லீனியர் மொமெண்டம், ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட், அப்ளைடு ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணலாம், சரிங்களா. இது ஈக்குவேஷன் 1 2 3 இதை 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஈக்குவேஷன் 3 சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் எப்படி எழுதலாம் அப்படின்னா சம் ஓவர் I FIA டாட் del Ri ஈக்குவல் டு சம் ஓவர் P I dot
del Ri இங்கே 0ன்னு போட்டுங்க. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா சம் ஓவர் இங்கே ஐ போட்டுங்க. ஐ எஃப் ஐ மைனஸ் பி டாட் ஐ இன்ட்டு டெல் ஆர்ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான். சரிங்களா? இப்போது இங்கே எஃப் அப்ளைடு ஃபோர்ஸ், இங்கே அப்ளைடு ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு அந்த சிஸ்டமில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்பொழுது அங்கே என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன் மீன் பண்ணுது. அப்போது இங்கே நம்ம எடுத்துக்கிற சிஸ்டமில் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னா அது 0 அப்படின்றது தான். சரிங்களா? அப்போது ஒரு சிஸ்டமில் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் அப்ளைடு ஃபோர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணும்பொழுது அங்கே அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்து தான் எல்லா சேஞ்சஸுமே இருக்குது அப்படின்றது தான் இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா 0, அதனால் அந்த சிஸ்டமில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது அப்படின்றது தான் இந்த கண்டிஷன் மீன் பண்ணுது. இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க் அப்படின்றது. அப்போ டிஆலம்பர்டியன் கான்செப்டில் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அதோட இந்த ஈக்குவேஷன் பொசிஷனை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தான். அப்போ இங்கே ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிஸ்டமில் ஒரு பார்ட்டிக்கிளை நீங்கள் கன்சிடர் பண்ணாலோ இல்லை ஒரு சிஸ்டமையே கன்சிடர் பண்ணாலோ அது வந்து ஸ்டாட்டிக் பொசிஷனில் இருக்குது அப்படின்றது தான் மீன் பண்ணுது. அப்போ இந்த டிஆலம்பர்டியன் பிரின்சிபல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இனர்ஷியல் பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம டிஆலம்பர்டியன் பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது இந்த இடத்துல. சரிங்களா? அதோட இந்த பி டாட் அப்படின்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் இது அப்ளைடு ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போது நம்ம கொடுக்குற அப்ளைடு ஃபோர்ஸை எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிஸ்டமில் ஏற்படுற சேஞ்சஸை வச்சு அங்கே நடந்துருக்கிற ஒர்க்கை வச்சு நம்ம அதை அனலைஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு சிஸ்டமில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்கோ அதை நம்ம அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம அங்கே செய்கிற ஒர்க் வந்து நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது தான். அதோட இந்த இடத்துல மைனஸ் பிஐ பி டாட் ஐ எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ரிவர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியா. ரிவர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது தான். அப்போ ரிவர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா ஒர்க்குமே இங்கே நடக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ நம்ம டெரைவ் பண்ணுற இந்த டிஆலம்பர்டியன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சிஸ்டமை கன்சிடர் பண்ணும்பொழுது ஒரு சிஸ்டமில் ஒரு எனர்ஜியை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். அது என்னென்னா அப்ளைடு ஃபோர்ஸ் அண்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ண முடியும், அதனால் என்ன சேஞ்சஸ் இருக்குது, எப்படி நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கும்பொழுது பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க்கு பேஸ் பண்ணி நம்ம இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸை 0 அப்படின்னு எழுதலாம். அப்போது ஒரு ஸ்டாட்டிக் பொசிஷனில் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றது அதோட மீனிங். சரிங்களா? அப்போ அந்த ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு சிஸ்டமில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா அந்த சிஸ்டம் டோட்டல் சிஸ்டம் இஸ் கன்சர்வ்டு அப்படின்றது தான் அதுக்கு மீனிங். சரிங்களா? இப்போது அந்த இப்போ அதே சிஸ்டமில் நம்ம அப்ளைடு ஃபோர்ஸ் டிபெண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அதோட மொமெண்டத்தை நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு பி ஐ டாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எழுதிருக்கோம். சரிங்களா? அப்போது இந்த சிஸ்டமில் இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே இந்த அப்ளைடு ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது அப்படின்றது தான் இங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே டிஆலம்பர்டியன் பிரின்சிபல்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. In a system of n particles, the total force Fi on the ith particle can be split up as before into Fi
தி ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் இங்கே சி போடல, சி போட்டுறேன். அதுக்கப்புறம் FA தி அப்ளைடு ஃபோர்ஸ். சரிங்களா? பை நியூட்டன் செகண்ட் லா we obtain Fi equal to Fa plus Fc equal to Pi dot. சரிங்களா? இது வந்து ஈக்குவேஷன் 1 வேர் Pi is the linear momentum of the ith particle of the system. இதான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது. இப்போ டோட்டல் ஃபோர்ஸை நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். அதோட இங்கே வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டோட்டல் ஃபோர்ஸ் இஸ் 0 அப்படின்னு எழுதியிருப்போம். ஆனால் இங்கே வந்து ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு சேஞ்சஸ் அந்த சிஸ்டமில் இருக்குது அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் நமக்கு காட்டுது. சரிங்களா? அடுத்து நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, therefore work done in a virtual displacement of the system is given by Fa dot del Ri plus sum over இங்கே I போட்டுங்க Fc dot del R that is equal to sum over I Pi dot into del R. சரிங்களா? இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ஈக்குவேஷனே தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை தான் நம்ம இங்கே வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து. அப்போ நம்ம இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகிடுது அப்படின்றது தான். அப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இன்வால்வ் ஆகும் பொழுது அங்கே பொசிஷனை டிபெண்ட் பண்ணி தான் அது இருக்குது அப்படின்றதையும் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொரு ஃபோர்ஸையும் நம்ம பொசிஷனை டிபெண்ட் பண்ணி தான் அங்கே எழுதணும். டெல் ஆர் சொல்லுது. சரிங்களா? ரைட். இது ஈக்குவேஷன் 2. பை தி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் vanishing of the virtual work done by all the constraint force, we have del W equal to sum over I Fi that is Fc del R equal to 0. சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷனை இங்கே அப்ளை பண்ணோன்னா, so we have Fi del R that is equal to sum over Pi dot del R. சரிங்களா? அதுக்கப்புறம் இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம எழுதும்போது டிஆலம்பர்டியன் கண்டிஷனை எழுதிடலாம். தி ஈக்குவேஷன் 4 சம் ஓவர் I Fa மைனஸ் Pi டாட் இன்ட்டு டிஆர்ஐ தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் இங்கே டிஆலம்பர்டியன் கண்டிஷன் பிரின்சிபல். சரிங்களா? வேர் மைனஸ் Pi டாட் appears as an effective force. சரிங்களா? called the reverse force of inertia. reverse force of inertia அப்படின்றது தான். இப்போ ரிவர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ரிவர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ith பார்ட்டிக்கல் அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் ஒரு ஃபோர்ஸை வந்து ஒரு சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம், இல்லை டைனமிக்கில் இருக்கிற சிஸ்டத்தை ரெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான். அப்போது அது இல்லாமல் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜியை பேஸ் பண்ணி 3 கண்டிஷன் எழுதியிருப்போம். அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிவர்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது ஒரு சிஸ்டமோட ஈக்குலிபிரியமை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கான ஒர்க்கை செய்யுது அப்படின்றதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்கணுங்க. சரிங்களா? ஈக்குவேஷன் 4 இஸ் காமன்லி கால்டு தி டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல். இந்த ஈக்குவேஷன் 4. சரிங்களா? தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் இன் தி above equation is that we have got rid of the constraint force Fc. அப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸ் எப்படி ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த டிஆலம்பர்டியன் பிரின்சிபல் தெளிவாக நமக்கு சொல்லுது அப்படின்றது தான். அப்போது ஒரு சிஸ்டமில் எப்போ ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஒரு சிஸ்டம் ஏதாவது ஒன்றத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும்பொழுது அதுதான் கன்ஸ்ட்ரெயின்ட் சிஸ்டம் சொல்கிறோம். இப்போ அப்படி இருக்கும்பொழுது கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸும் அதோட ஆக்ட் பண்ணுது. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற கொஷின். அப்போது அதை வெர்ச்சுவல் ஒர்க்காக நம்ம மாற்றி அதை இங்கே இன்ஆக்டிவ் ஆக்குறோம். சரிங்களா? இந்த டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலில் அதுதான் இங்கே சொல்லுது. சரிங்களா? அப்போ ஒரு சிஸ்டமில் கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணணும்னா அதுக்கு ஈஸியாக நம்ம டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலை அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான். இஃப் தஸ் ஜெனரலைஸ் தி பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் ஒர்க். சரிங்களா? இப்போ டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலோட இம்பார்ட்டன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப்
D'Alembert's principle. First point என்னன்னா D'Alembert's principle is just one equation of motion unlike the 3n equation of Newton. அப்படின்றது தான். இப்போது ஒரு நியூட்டனியன் கான்செப்டை நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதில் இண்டிவிஜுவல் பார்ட்டிகளை தான் நம்ம தனித்தனியாக அதோட மாஸை டிபெண்ட் பண்ணி நம்ம எழுத முடியும். F = ma அப்படின்றத பேஸ் பண்ணி அப்படின்றது தெரியும். அப்போ கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எழுதி அதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டு கொண்டு வர முடியும். ஆனால் D'Alembert's பிரின்சிபலில் யூனிக் ஈக்குவேஷன், சரிங்களா, ஒரே ஈக்குவேஷன் ஒரே மாதிரியான ஒரு சிஸ்டத்தை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சிங்கிள் ஈக்குவேஷன்லேயே நம்ம சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே, சரிங்களா. அப்போ நியூட்டனியன் கான்செப்டை அப்ளை பண்ணி ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறதை விட D'Alembert's பிரின்சிபல் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக டெரைவ் பண்ணலாம், சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சின்ஸ் தி கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸ் டு நாட் அப்பியர் இட் இஸ் சஃபிஷியன்ட் இஃப் ஒன்லி தி அப்ளைடு ஃபோர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைடு, சரிங்களா. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸை பொறுத்து மட்டுமே நம்ம ஒரு சிஸ்டம் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கும் ஒரு எவிடன்ஸ் என்னென்னா இந்த D'Alembertian பிரின்சிபல் அப்படின்றது, சரிங்களா. அப்போது கன்ஸ்ட்ரைன்ட் ஃபோர்ஸை நம்ம அங்கே கன்சிடர் பண்ணவே வேணாம், அது தேவையில்லை அப்படின்ற, அதனால் எந்த சேஞ்சஸும் சிஸ்டமில் கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது இது, சரி. Further, minus pi dot, the reverse inertial force reduces the problem of dynamic to that of static. அப்போ ஒரு சிஸ்டம் டைனமிக் சிஸ்டம் வந்து எப்படி ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்றத நம்ம எதை சொல்லி அதை ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம ரிவர்ஸ் இனர்ஷியல் ஃபோர்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே அந்த ஈக்குவேஷனை எழுதி சொல்லியிருக்கிறோம். அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் அது என்ன இங்கே எந்த மாதிரியான ஒர்க்கை பண்ணுது அப்படின்னா, ஒரு சிஸ்டமை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் பண்ணுது. அங்கே மைனஸ் அப்படின்றது அந்த டைரெக்ஷனை இண்டிகேட் பண்ணுது. அதாவது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக அந்த ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், அந்த மூமெண்ட் இருக்கும் அப்படின்றது தான். அப்போ அது எந்த மாதிரியான சேஞ்சஸை உண்டு பண்ணுன்னா, ஒரு டைனாமிக்கில் இருக்கிற ஒரு சிஸ்டமை ஸ்டாட்டிக்காக கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியுமே அந்த இடத்துல அந்த ஃபோர்ஸ் பண்ணும் அப்படின்றது தான், சரிங்களா. இஃப் வேலிடிட்டி encompasses all rheonomic and scleronomic system that are either halonomic and homogeneous non-halonomic and such a system may be termed D'Alembertian systems. இந்த ரியோனாமிக், ஸ்க்ளெரோனாமிக், ஹாலனாமிக், நான் ஹாலனாமிக் இந்த சிஸ்டம் எல்லாமே எதை வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரைன்டு சிஸ்டம் எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான். கன்ஸ்ட்ரைன்டு சிஸ்டமில் நிறைய டைப்ஸ் இருக்குது. கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு போடும்போது அது ஈஸியாக புரியும். அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸும் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சிஸ்டம் வந்துட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னா, எதை பொறுத்து, பொசிஷனை பொறுத்து மூவ் ஆகுதா, ஒர்க் பண்ணுதா, இல்லை சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்தா, இல்லை சென்டர் ஆக்சிஸை பொறுத்தா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அதை பொறுத்து நம்ம இந்த சிஸ்டம் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம், சரிங்களா. இட் இஸ் வெரி ஜென்ரல். காமனாக நேச்சுரல் சிஸ்டம் எல்லாத்துக்குமே D'Alembertian பிரின்சிபலை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி நம்ம லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனையும் டெரைவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். Even constraint relations are not needed except in determining del Ri. இப்போ இது வந்து del Ri அப்படின்னா பொசிஷனை மீன் பண்ணுது. அப்போது கன்ஸ்ட்ரைண்ட் ரிலேஷனை வந்து பொசிஷனை டிபெண்ட் பண்ணி பண்ணும்போது மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரைண்ட் ரிலேஷனை எழுதலாம். மற்றபடி அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம அதை ஆட் பண்ணாலும் அதை வந்து வெர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் 0 அப்படின்ற கண்டிஷனை அப்ளை பண்ணி அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் ஒரு பொசிஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கன்ஸ்ட்ரைன்ட் ரிலேஷனை அதுக்கு எழுதியே ஆகணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் D'Alembert's valid for all halonomic and non-halonomic systems. சரி, இந்த ஹாலனாமிக் நான் ஹாலனாமிக் அப்படின்றத நான் வேறு அடுத்த வீடியோவில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். D'Alembert's principle are more elementary
தேன் தி வேரியேஷனல் பிரின்சிபல். வேரியேஷனல் பிரின்சிபல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரியலைசபிள் பாத் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அப்போ ட்ரூ பாத் எங்கே இருக்குது, ரியல் பாத் எது அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்போது இந்த ரியல் பாத் அப்படின்றது டைம் டிபெண்ட் வேரியேஷனல் பிரின்சிபலை நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். இதை டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் ஆர் மோர் எலிமெண்ட்ரி தேன் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் பொசிஷனை அதை இண்டிகேட் பண்ணுறது தான். நம்ம இந்த டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துன்னு வர்றது என்னென்னா ஒரு சிஸ்டம் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அதோட இனர்ஷியல் பொசிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலே நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஏன்னா இங்கே டைம் டிபெண்ட் டெரிவேஷனே கிடையாது, பொசிஷன் டிபெண்ட் டெரிவேஷன் தான் இருக்குது. அதை நம்ம ஈக்குவேஷன் 4ல் பார்க்கலாம். இதுதான் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் நம்ம பார்த்தது. அப்போது இங்கே வந்து வெரி ஃபண்டமெண்டல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நமக்கு இந்த டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல் கிளியராக கொடுக்குது அப்படின்றது தான். ஆஸ் இட் ரெக்வயர்ஸ் நோ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதுதான் நம்ம இப்போது சொன்னது. அதுக்கப்புறம் அன்சூட்டபிள் ஃபார் தி கர்வ் லீனியர் கோஆர்டினேட்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு டைம் டிபெண்ட் டெரிவேஷன் எதுவுமே கிடையாது அப்படின்றது. இப்போ கர்வ் லீனியர் அப்படின்றப்போ அதோட டைரெக்ஷன் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் எங்கே, சரிங்களா? இப்போ கர்வ் லீனியர் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுதுன்னா இதோட டைரெக்ஷன் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகும்போது அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்றது தான் எங்கள் மீனிங். அப்போது ஆக்சிலரேட் ஆகும்போது நம்ம டைமை டிபெண்ட் பண்ணி டைம் டெரிவேட்டிவாக தான் நம்ம இதை வந்து பண்ணணும். ஆனால் டைம் டெரிவேட்டிவ் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலில் கிடையாது. அதனால் டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபலை இந்த கர்வ் லீனியர் பாத்தில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது தான், சரிங்களா? உங்களுக்கு டிஆலம்பர்ட்ஸ் பிரின்சிபல்னால் இப்போது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.